ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாழை மீன் குழம்பு பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மண் சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடானது அதில் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே அதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கொதி வந்ததுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழை மீனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.